வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. வித்தையை கற்றுக்கொண்டு நம்பும்படி செய்தால் எதிரில் உள்ளவர் ஏமாந்து விடுவர் என்பது மாயாஜாலத்தின் அடிப்படை. ஆந்திராவில் எலுமிச்சையை அந்தரத்தில் நிறுத்தச் செய்த மந்திரவாதி கோவிலிலிருந்து புதையல் எடுப்பதாக நாடகமாடியிருக்கிறார். மோசடி சாமியார் போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பதியை அடுத்த சந்திரகிரியைச் சேர்ந்த இவர் பட்டாபிராம் ரெட்டி. இவரது லெமன் மேஜிக் அப்பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக மிகவும் பிரபலம். தனக்கு அபரிவிதமான சக்தி இருப்பதாகவும் பல ரகசியங்கள் தெரியும் என்றும் பட்டாபிராம் ரெட்டி அவரை பின்தொடரும் நபர்களிடம் கூறி வந்துள்ளார். விளம்பரத்தில் வரும் எலும்பிச்சையின் சக்தி வெறும் அழுக்கை மட்டும் போக்கும் என்று நாம் கருதி இருப்போம். ஆனால் எலும்பிச்சை தனக்கு சக்தி தரும் வஸ்து என்று இந்த சாமியார் கூறி வந்துள்ளார். ஆனால் தனது சக்தியை கொண்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையலை எடுக்க திட்டமிட்ட போது காவல்துறையில் மாட்டிக்கொண்டார் இந்த சாமியார். என்ன நடந்தது? திருப்பதியைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் ராஜ் என்பவர் சாமியாரின் சக்தியை அறிந்து கொண்டு புதையல் எடுக்க அணுகியிருக்கிறார். எலும்பிச்சையின் சக்தியை கொண்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள வெங்கடபுரம் கிராமத்தில் மிக பழமையான வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் புதையல் இருப்பதாக கூறியிருக்கிறார். மந்திர சக்தியின் மூலம் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதையல் எடுக்கும் முயற்சியில் மந்திரவாதிகள் என கூறிக்கொண்ட 2 பேர் தலைமையில் சிலர் பூஜை செய்து வந்துள்ளனர். சத்தம் கேட்டு அங்கு சென்ற கிராம மக்கள் மந்திரவாதிகள் என்று கூறிக்கொண்ட பட்டாபிராம் ரெட்டி ஓம் பிரகாஷ் ராஜையும் பிடித்து எர்ரவாரிபாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த பகுதியில் புதையல் எடுப்பதற்காக சிலர் மந்திரங்கள் பூஜைகள் செய்து வருவதால் அஞ்சுவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட மந்திரவாதிகள் போலீசாரின் முன்னிலையில் சக்கரம் அமைத்து அதன் மத்தியில் எலும்பிச்சை பழத்தை வைத்து அதனை சில மந்திரங்கள் கூறி தானாக எலும்பிச்சை பழம் காற்றில் பறக்கும் விதமாக செய்து காண்பித்தனர். இதே போல வெட்ட வெளியிலும் வயல் வெளியிலும் எலும்பிச்சை பழத்தை காற்றில் பறக்க வைத்து போலீசாரையே அதிர வைத்தனர். எலும்பிச்சை மேஜிக்கின் பின்னணி குறித்தும் இவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தது யார், இதை கொண்டு வேறு யாரையெல்லாம் ஏமாற்றியுள்ளார்கள் என பல கோணங்களில் விசாரணையை போலீசார் முடிக்கவிட்டுள்ளனர். தலைமறைவாக இருக்கும் இந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு அந்த குடும்பத்தையே சிதைத்திருக்கிறது.
தனது 3 குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சோகமான சம்பவம் சேலத்தில் நடந்திருக்கிறது. பெற்ற குழந்தைகளை தாயே கொலை செய்ய என்ன காரணம்? சேலம் மாவட்டம் கொளிஞ்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயா. இவர் தனது 3 குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இரண்டு பெண் குழந்தையையும் 11 மாத ஆண் குழந்தையையும் கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? சேலம் அருகே உள்ள பூலாவாரி கிராமத்தை அடுத்துள்ள கொளிஞ்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமணன். கூலி தொழிலாளியான இவருக்கு ஜெயா என்ற பெண்ணுடன் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. சமிதா ஸ்ரீ, சாலினி என 2 பெண் குழந்தைகளும் வெற்றிவேல் என்ற 11 மாத ஆண் குழந்தையும் இவர்களுக்கு இருந்தனர். லட்சுமணன் நாமக்கல் அருகே குமாரமங்கலத்தில் ஒரு நிறுவனத்தில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இதனால் தினமும் சேலத்திலிருந்து குமாரமங்கலத்துக்கு சென்று வர வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சண்டை இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி பணி முடிந்து லட்சுமணன் வந்தபோது மனைவி ஜெயாவும் குழந்தைகளும் வீட்டில் இல்லை. உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளிலும் தேடியும் கிடைக்காததால் மல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் கொளிஞ்சிப்பட்டியில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் 2 குழந்தைகளின் உடல் மிதப்பதாக போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி சடலங்களை மீட்டபோது அவர்கள் ஷாலினி, வெற்றிவேல் என்பது தெரிய வந்தது. இரண்டு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஜெயா மற்றும் சமிதா ஸ்ரீயின் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கூட பேசினேன், நல்லாதான் இருந்துச்சு. என்ன சாமி, குழந்தைக்கு 3 பேருங்க, 3 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி கண்டுபிடிச்ச அந்த பிள்ளை ஏதாவது 3 நாளா காணணும் சொன்னாங்க. இப்படி பிள்ளைய காண வீட்டுக்கிட்ட அப்படின்னு நான் தொலைவுங்கடா அப்படின்னு அவங்களும் தலை பாக்குறாங்க. எங்குள்ள கேட்டாங்க, உங்க வீட்டுக்கு வந்து சொன்னேன், இங்கெல்லாம் வரலதாங்க அப்படி சொன்னேன். ஐயோ இல்ல சாமி, கம்ப்ளைண்ட் எங்க அப்பா வர சொல்லி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பா முந்தா நாள் தான் ஊருக்கு 2 சொல்ல இருந்தா என்கிட்ட சொல்லுவாங்க. ஏன் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுங்க பொண்ணு பார்த்து, நான் ஏதாவது பிரச்சனைனா அந்த பிள்ளை என்கிட்ட நான் சொல்லுவேன். அக்காவும் பண்ணா செய்யறது சரியில்லை, என்ன நான் பேசுக சண்டை பிடிக்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லல சாமி, நான் சொல்லாத பழமை எப்படி நான் சொல்லுவேன். உன் பண்ணா வேலைக்கு போயிருச்சுக்க, நான் தான் வீட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு அப்படிங்கிற. சரி கண்ணா, சண்டை சொல்லுங்க, நல்லா இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு தாங்க போனேன். உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 4 பேர் உயிரிழப்பு தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ஜெயாவுக்கு ஏற்கனவே முகத்தில் வெண் தழும்புகள் இருந்துள்ளன. அது சமீப காலமாக உடலெங்கும் பரவியதால் ஜெயா விரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு செல்போனும் கையுமாக இருந்துள்ளார். செல்போனில் அதிக நேரத்தை செலவிடுவதால் குழந்தைகளை கவனிப்பதில்லை என அவரது கணவர் ஜெயாவை கண்டித்ததாக கூறப்படுகிறது. கண்டிப்பையும் மீறி தொடர்ந்து செல்போனில் பேசியபடியே இருந்ததால் ஜெயாவின் செல்போனை அவரது கணவர் அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக வாங்கியுள்ளார்.
ஜெயாவிடம் செல்போனை வாங்கியதால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தகராறும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஜெயா தனது குழந்தைகளை கிணற்றில் தள்ளிவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். செல்போனை பறித்துக் கொண்டதால் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் இளம் பெண் தனது 3 குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சேலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைக்கு தற்கொலை மட்டுமே தீர்வல்ல என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். காதலனுடன் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வந்த இளம்பெண்ணை மிரட்டி ஆட்டோவில் கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து பணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட கொடூரம் நடந்திருக்கிறது. குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மிகச்சிறந்த மலைத்தலங்களில் ஒன்று. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இந்த சுற்றுலா தலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாதுகாப்பின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த வாலிபர் திருப்பூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இதே நிறுவனத்தில் பணியாற்றும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் சில தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வந்துள்ளனர். இரவு 11 மணியளவில் கண் விழித்த இளம் பெண்ணுக்கும் அவரது காதலனுக்கும் மோதல் ஏற்பட்டதால் கோபித்துக் கொண்ட இளம்பெண் விடுதியை விட்டு வெளியேறியிருக்கிறார். வாகனம் பிடித்து வேறு பகுதிக்கு செல்லலாம் என ஆட்டோ கார் நிறுத்தத்திற்கு அப்பெண் வந்துள்ளார். அப்போது அவரிடம் பேச்சு கொடுத்த ஏற்காடு மூலக்கடை பகுதியைச் சேர்ந்த இருவர் இளம்பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிச் செல்ல முயற்சித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த அவர்களது காதலர் அவர்களிடமிருந்து இளம்பெண்ணை மீட்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த இருவரும் காதலரை மிரட்டி அடித்து அவரிடமிருந்த தங்க மோதிரம் மற்றும் பணத்தை பறித்துவிட்டு அவரை விரட்டி உள்ளனர். தொடர்ந்து இளம்பெண்ணை அழைத்துச் சென்று ஏற்காடு முண்டகப்பாடி அருகே உள்ள விடுதியில் தங்க வைத்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்த நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு இதுகுறித்து வெளியே தெரிவித்தால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலரை அடித்து இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் யார் என்பதை கண்டறிய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்காடு மூலக்கடை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜி என்கிற விஜயகுமார் மற்றும் குமார் ஆகிய இருவரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டதால் இளம்பெண்ணை கடத்த பயன்படுத்திய ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான விஜயகுமார் மற்றும் குமாரின் மீது வழிப்பறி மற்றும் அடித்து தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல், மிரட்டி கற்பழிப்பு ஆகிய 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே இதுபோன்று ஏற்காட்டிற்கு சுற்றுலாவிற்கு காதலனுடன் வரும் இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 9 மணி 9:30 மணி வரைக்கும் எல்லாரும் போயிடுவோம். ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர்களோ ஏதோ நைட்டு 12 மணி வரைக்கும் வாடகை ஓட்டுவாங்க. இந்த மாதிரி டைமை பயன்படுத்தி இங்க ஒரு சுற்றுலாவுக்கு வந்த ஒரு காதலன் ஒரு காதலி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் காதலி மட்டும் கோச்சிட்டு வராங்க ஸ்டாண்டுக்கு. 11 மணின்றவங்க இப்ப யாருமே இல்ல, டிரைவர்ஸ் யாரும் இல்ல. ஒரு 2 டிரைவர் மட்டும் இங்க இருந்திருக்கிறாங்க. என்னன்னு விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றப்ப பொண்ணை கொண்டு போய் சேஃபா நான் சேலத்துல இறக்கி விடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுட்டு இருந்த நகை பணம் எல்லாம் பறிச்சுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ண இந்த இன்சிடென்டால நாங்க இங்க 55 பேர் கொலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்டாண்ட்ல. எங்க எல்லாத்துக்குமே கெட்ட பேர். அடுத்த நாள் காலையில, அதாவது சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட காதலன் வராரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, ஆட்டோ டிரைவர் தான் பண்றாரு அப்படிங்கிறப்போ எங்க எல்லாத்துக்குமே வெக்ஸ். ஸோ எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து யார் அது என்ன இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரால என்ன இதா இருக்குது, அப்புறம் எந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க எல்லாமே விசாரிச்சு காவல்துறைக்கு உடனே இந்த தகவலை சொல்லி நாம முன்னாடி இருந்த அந்த 2 பேத்தையும் கொண்டு போய் காவல்துறையில எங்க ஸ்டாண்ட் தலைவர் மூலியமா கொண்டு போய் அங்க ஒப்படைச்சோம்.
உரிய அனுமதி இல்லாத சுற்றுலா வாகனங்கள் விடுதிகள் இயங்குவதை கண்காணித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதேபோல இரவு நேரங்களில் அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் ரோந்து செல்வதை உறுதிப்படுத்தப்படும் என்றும் மாவட்ட காவல்துறையின் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ரமணா திரைப்பட பாணியில் தஞ்சையில் சில நாட்களுக்கு முன்பு இறந்தவருக்கு ஒரு தனியார் மருத்துவமனை சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. ஆனால் இது பொய் குற்றச்சாட்டு என்கிறது அந்த தனியார் மருத்துவமனை. என்ன நடந்தது? முன்னர் நடிகர் விஜயகாந்த் நடித்து வெளிவந்த ரமணா திரைப்படத்தில் இறந்தவருக்கு சிகிச்சை அளிப்பது போல் நாடகம் ஆடி பல லட்சம் ரூபாயை நோயாளியின் குடும்பத்தினரிடம் இருந்து மருத்துவமனை வசூலிப்பது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை போலவே தங்களுக்கு நேர்ந்ததாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று புகார் அளித்துள்ளது. ஆபரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அந்த வசதி கிடையாது. எங்களை ரிலீவ் பண்ணி விட்டுருங்க ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு இவர் இறந்து 3 தினங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாகை கீழை ஈசனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர். 55 வயதான இவர் அரசு போக்குவரத்து துறையில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டவருக்கு கடந்த 7ஆம் தேதி நாகையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. மேல் சிகிச்சைக்காக தஞ்சை கேஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் தற்போது உயிருடன் இல்லை. வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த சேகர் நாகப்பட்டினத்தில் உள்ள சந்திரசேகர் என்ற மருத்துவரிடம் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர் சந்திரசேகர் குடல் இறங்கி உள்ளதாக கூறி கடந்த 7ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்துள்ளார். சேகரை மேல் சிகிச்சைக்காக தஞ்சையில் உள்ள கேஜி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்ததால் அவர் 11ஆம் தேதி அங்கு மாற்றப்பட்டார். உயர் சிகிச்சை மேற்கொள்ள கட்டணமாக 5.5 லட்சம் ரூபாயை சேகரின் குடும்பத்தினர் மருத்துவமனையில் செலுத்தியுள்ளனர். முதல் அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் சேகர் குணமடையவில்லை என்று மருத்துவமனை தரப்பில் குடும்பத்தாரிடம் கூறப்பட்டது. இரண்டாவதாக மேலும் ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் சேகர் குணமடைந்து விடுவார் என கடந்த 27ஆம் தேதி கேஜி மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்த பிறகு சேகரை நேரில் பார்க்க அவரது குடும்பத்தினர் முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் குடும்பத்தாருக்கு சந்தேகம் எழுந்தது. மருத்துவமனையில் அனுமதித்து 17 நாட்கள் ஆகியும் சேகரின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் மேலும் 2.5 லட்சம் ரூபாயை செலுத்துமாறு அவரது குடும்பத்தினரிடம் மருத்துவமனை நிர்வாகம் கேட்டுள்ளது. அதிர்ந்து போன சேகரின் குடும்பம் 2வது அறுவை சிகிச்சைக்கு பணம் செலுத்த தங்களுக்கு வசதி இல்லை என்றும் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுமாறு கோரிக்கை வைத்தனர். ஆனால் சேகரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றாமல் அவரது குடும்பத்தினரை கேஜி மருத்துவமனை நிர்வாகம் அழைக்களித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி பிற்பகலில் அவசர மருத்துவ உபகரணங்கள் பொருத்தியபடி தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சேகர் மாற்றப்பட்டார். அங்குதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் முன்பே இறந்து விட்டதாக குடும்பத்தினரிடம் தெரிவித்தனர். ரமணா பட பாணியில் இறந்தவருக்கு சிகிச்சை அளிப்பதாக பணம் பெற்ற கேஜி மருத்துவமனை மீது தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் சேகரின் மகன் சுபாஷ் புகார் அளித்துள்ளார். திடீர்னு கிட்னி பாதிச்சிருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி என்எஸ்எம்ங்கிற இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க சார். டெஸ்ட் பண்ணி நீங்க உடனே நான் சொல்ற மருத்துவமனைக்கு போய் உடனே ஒரு நாள்ல நீங்க அட்மிஷன் ஒரே நாள்ல பார்த்துட்டு கிட்னி
வைக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அங்கே இருக்காரு, ஒரே நாளில் பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து நம்ம மருத்துவமனையில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரின்னு அங்கே போனோம் சார். 20 நாளாக அங்கே வச்சிருந்து கடைசியாக ஒரு 3 நாள் 5.5 லட்சம் நாங்கள் கட்டி சார் வயல் அடமானம் வச்சு நகையெல்லாம் விற்று என் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் பணம் கட்டி எல்லாம் கட்டி ஒரு 5 லட்சம் பணம் கட்டினேன் சார். பணம் கட்டி அதன் பிறகு வந்து அவர் வந்து ஒரு 2 லட்சம் கட்டினா கடைசியில் உங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் மேலும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவார், ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த நேரத்தில் எனக்கு வருமானம் வசதி இல்லை சார், மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்ணி எங்கள் அப்பா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன் சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ 2 லட்சம் பணம் கொடுத்தாலும் எங்கள் அப்பா நான் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த அளவுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் 2000, 3000, 5000, 10,000 வாங்கி 4 வேண்டாம் நண்பர் அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 50,000 கொடுத்த பிறகு உங்கள் அப்பா நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நான் மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்ணி நான் கொண்டு வந்தேன் சார். இங்கே வந்து பார்த்த பிறகு எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா வந்து 3 நாள் ஆகுது இறந்து, ஆல்ரெடி உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதனால எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் மீடியா பண்ணுவேன் சார், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் சார். இறந்தவருக்கு சிகிச்சை அளிப்பதாக நாடகமாடிய மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து நான் வந்திருக்கிறேன், உறவினர்லாம் வந்திருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஐயா அவங்க வந்து எப்படி இருக்காருன்னு கேட்டேன். நல்லா உயிரோடு இருக்காருன்னு சொல்லி 3 நாளாக இறந்து போன பாடியை ஒரு மூச்சு வர்றது மாதிரி ஒரு மிஷினரியை வச்சு இந்த வயிறு மட்டும் அப்படி உப்பி அப்படி வந்து போய்கிட்டு இருக்கோம். வந்துட்டு இன்னைக்கு போய் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு நேற்று கேட்டோம், இல்லை நாளைக்கு பண்ணுறேன்னாங்க. இன்றைக்கு காலையில் ஒரு 5:30 மணிக்கு பண்ணுறேன்னாங்க, 5:30 மணிக்கு போய் நின்னோம். அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா நான் பாக்கி இருக்குது, நீங்கள் 5.5 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கிறீங்க, இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அவர் உயிரோடு இருக்காருன்னாங்க. எனக்கு இறந்து போயிட்டாங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நீங்கள் மெடிக்கலுக்கு வந்து இவரை வந்து ரெஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்டோம். பணத்தை கட்டிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. சரின்னு நாங்கள் என்ன செஞ்சோம், பணம் இல்லை கையில். இந்த உறவினர்லாம் வந்தவங்கள்ட்ட ஆளுக்கு 5000, 10,000 வாங்கி ஒரு 50,000 ரூபா நீ கட்டணும். 2 மணிக்கு கட்டணும். 2 மணிக்கு கட்டிட்டு பாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே மெடிக்கலில் கொண்டு போட்டால் இந்த பாடி 3 நாளாச்சு இறந்து போய் கையிலலாம் ரத்தம் வந்துடுச்சு, காலில் எல்லாம் ரத்தம் வந்துட்டு ஒரே ப்ளீடிங் ஆகிட்டு, இறந்து போன பணத்தை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து ஏன் போடுறீங்க அப்படின்னு நான் டாக்டர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன கேட்டுக்கொள்றேன்னு சொன்னால், இந்த மாதிரி மனித உயிரோடு இந்த தனியார் மருத்துவமனை விளையாடி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பொதுமக்களுக்கு இது மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த தனியார் மருத்துவமனைக்கு போனால் பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதுவும் கேசி மருத்துவமனை மாதிரி இருக்கிற மருத்துவமனை இருக்கு பாருங்க, கொள்ளைன்னா படுபயங்கரமான கொள்ளை. இறந்து போன பிணத்தை வைத்துக் கொண்டு பணம் பேசி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் இன்னைக்கு அதுவும் தஞ்சாவூரில் இப்படி வருதுன்னு சொன்னால் இது மோசமான நிலைமைகளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி மேடையில் பல பேர் பேசுகிறாங்க, பலது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து சாதாரண ஏழை எளிய மக்களை பாதுகாக்க அரசு மருத்துவமனைக்கு மக்கள் போக வேண்டும். இந்த கொள்ளையடிப்பதை அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும். இது குறித்து கேஜி மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது பொய் புகார் கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ சிகிச்சை அலட்சியத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ சேவை இயக்குநரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வார்கள். விசாரணை முடிவின் அடிப்படையில் காவல்துறையின் புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விவகாரத்தில் மருத்துவ சேவை இயக்குநரகத்தில் இன்னும் புகார் அளிக்கப்படவில்லை. முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் உண்மை வெளிவரும். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.